Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே உள்ள திருமங்கலம் பத்ரகாளியம்மன் கோயில் கருவறையில் 3 மனித மண்டை ஓடுகள் இருந்ததால் அக்கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருக்கோவிலின் முன்பக்கம் உள்ள இரும்பு கேட் பூட்டப்பட்டிருந்த நிலையில் கருவறையில் மனித மண்டை ஓடுகளை கண்டு சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்து அச்சத்துடன் புறப்பட்டு சென்றனர். யாரேனும் மாந்திரீக நோக்கத்திற்காக இந்த மண்டை ஓடுகளை கொண்டு வந்தார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் கோயிலின் சூளத்தின் முன்பும் குங்குமம், மஞ்சள், கயிறு, வளையல் உள்ளிட்டவை சிதறி கிடந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா திடீர் மின்வெட்டால் பக்தர்கள் பீதியடைந்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற முதல் நாள் விழாவின் போதே கோயிலை சுற்றியுள்ள பகுதியில் ஸ்டாலின் அரசு திடீரென மின்வெட்டை ஏற்படுத்தி அகமகிழ்ந்தது. இதையடுத்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய ஏவல் துறையினரோ நகை மற்றும் பொருட்களை பக்தர்களை பாதுகாத்துக் கொள்ள தொடர் அறிவிப்பு செய்துவிட்டு அமைதி காத்தனர். இதனால் ஆவேசமடைந்த பக்தர்கள் 4 ஆண்டு ஸ்டாலின் ஆட்சியில் நாடே நாசமா போச்சு என ஆவேசப்பட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளர் தாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. மேல நீலிதநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக உள்ள செல்லத்துறையிடம் அதே பகுதியைச் சேர்ந்த 3 பட்டா இல்லாத இடத்தை தங்கள் பெயருக்கு பதிவு செய்து தரக்கோரி நிர்பந்தம் செய்து வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த முனிஸ் பாண்டி என்பவர் குறிப்பிட்ட அந்த இடத்தை பதிவு செய்து தராத ஆத்திரத்தில் செல்லத்துறை கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். தாக்குதல் வீடியோவை கண்ட பொதுமக்கள் 4 வருட திமுக ஆட்சியில் நாடே நாசமா போச்சு என காட்டமாக விமர்சிக்கின்றனர். ஏன்னா யாரும் பட்டா கொண்டு வரணும் போய மட்டும் சொல்லுங்க நடந்து ஒப்பந்தம் இன்னைக்கு திடீர்னு வந்து எனக்கு தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு காலையில் வந்து கொலை மட்டும் போனாங்க. அப்பவுமே நாங்கள் டாக்குமெண்ட் பேப்பர் கூப்பிட்டு சொல்ல மாட்டேன் சார் அவர் விவசாய எப்படியா கேட்டாங்க போனார். திருப்பி மறுபடியும் 2 மணிக்கு வந்து மறுபடியும் பேசிக்கிட்டு அடிச்சு நான் எதிரியே பார்க்கல புரிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். பட்டமாக நின்னவரை அடிச்சுக்கிறது எடுத்து வெளியிட்டேன். சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் தன் மீது பொய் வழக்கு போடப்படுவதாக திருநங்கை ஒருவர் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. சஞ்சனா என்கிற திருநங்கை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 1 மாத காலத்திற்கு முன்பு வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 21 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக சஞ்சனா மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில் விடிய அரசின் ஏவல் துறை பொய் வழக்கு போட்டு அவரை சிறைக்கு அனுப்புவதாக அவரின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு நேரம் போன் பண்ற ஒரு ஆஃப் பண்ணிருது. யாரை கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது யாரை போய் கேக்குது செத்து பிள்ளை யார்கிட்ட போய் நிப்பேன் சார் நானு யார்கிட்ட போய் நிப்பேன் சார் அநியாயம் அக்கிரமம் கொள்ளவாரி கொட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுல சும்மா பார்த்தோட தூக்கி கேஸ் போட்டுறாங்க.